ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஹேண்ட்மேட் சோப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி காமிக்க போகிறேன். நம்ம கடைகளில் வாங்குகிற சோப் எல்லாமே இப்போ வந்து கெமிக்கல் காம்பினேஷனில் வர சோப் தாங்க. நாம் ஹேண்ட்மேட் சோப் அப்படிங்கிறது நல்ல ஆயிலில் இல்லைனா கொழுப்புகளில் அந்த காலங்களில் செஞ்சாங்க. இப்போ வந்து அதோட விலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால ஈஸியாக கெமிக்கல் காம்பினேஷனில் இந்த மாதிரி சோப்கள் இப்போ பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஹேண்ட்மேட் சோப்பை ஈஸியாக வீட்டில் செய்யலாங்க. இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான், இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி தான். பட் நம்ம இதை வந்து அழகாகவே வீட்டில் செய்யலாம். ரொம்ப பயனுள்ள ஒரு கிராஃப்ட் இது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் என்னோடய ஹேண்ட்மேட் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதை கொஞ்சம் அக்கறையோடு பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. இது வந்து எடை இதெல்லாம் ரொம்ப கணக்கு பண்ணி நம்ம பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாம் வச்சு பண்ணோன்னா இந்த சோப் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம். இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். உறையிற நிலையில் இருக்கிற எண்ணெய்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், அது மாதிரி எண்ணெய்கள். அப்புறம் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த 3 எண்ணெய்கள் வச்சு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் வந்து ஒரு கிச்சன் ஸ்கேலுங்க. நம்ம கண்டிப்பாக எடை பார்த்து தான் இதை வந்து பண்ணணும், ஏன்னா இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஹேண்ட் மிக்சர். இந்த மாதிரி ஒரு மிக்சர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடியும் வேலை. அப்புறம் சென்ட் ஆயில், அந்த சோப்புக்காகவே சென்ட் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை தான் யூஸ் பண்ணணும் நம்ம. அப்புறம் சிட்ரிக் ஆசிட் பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் நம்ம, காரத்தன்மையை குறைக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறோம் நம்ம. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்டலா ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம கண்டிப்பாக இதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. உட்டன் இல்லைனா இந்த மாதிரி சிலிக்கான் ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான பிளாஸ்டிக் கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து சாதாரண குளியல் ஜக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜக்கில் 2 ஜக் எடுத்திருக்கேன் நான். சோப்பை வந்து இதில் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சோப்புக்கான மோல்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த ட்ராபிக்கானா டெட்ரா பேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சோப் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்கிற லை அப்படிங்கிறது நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம சாம்பல்கள்லேருந்து எடுக்கிற ஒரு விஷயங்கள் தாங்க. இப்போ நம்ம அதை கெமிக்கலாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கிச்சன் ஸ்கேலில் 0 வச்சுக்கலாம். நம்ம கிராம்ஸில் எடுத்துக்கோங்க. நாம் இப்போ லையை வந்து அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கான அளவுலாம் கடைசியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க என்ன அளவில் நான் வந்து இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு. இப்போ 0 வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமும் 0 வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம லையை வந்து அளக்கலாம். கரெக்டாக 150 கிராம் நம்ம அளக்கணும். இதில் கொஞ்சம் கூட மேலே கீழே போகக்கூடாது, ஏன்னா லை வந்து காரத்தன்மையோடு இருக்கிறது. அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் சோப் வந்து ரொம்ப காரத்தன்மையாக ஹார்டாக துணி துவைக்கிற சோப் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அளவு ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்களில். சோப் பண்ணுற விஷயத்துக்கு அளவு ரொம்ப முக்கியம். லையை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் வந்து ஒரு நமப்பு வந்து இதனால் வரும், அதனால் நீங்கள் க்ளவ் போட்டுக்கிறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து லை கலக்கிறதுக்கு தேவையான தண்ணி அளவு எடுத்துக்கிறேன். நான் நார்மல் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கேன் வாட்டர் இல்லை குளோரின் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக 336 கிராம் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் கலக்கிறோம். சிட்ரிக் ஆசிட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட சோப்பில் இருக்கிற காரத்தன்மையை இன்னும் கொஞ்சம் pH லெவலை கம்மி பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் சோப். அதுக்காக தான் நம்ம இதை கலக்கிறோம். இப்போ தண்ணியில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைப்படாமல் லை வந்து கலக்கிக்கோங்க. நீங்கள் லையை கலக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த தண்ணி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து தண்ணிக்குள்ளே தான் வந்து லை கலக்கணும். லைக்குள்ளே என்றைக்குமே தண்ணியே கலந்துடாதீங்க, அது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு.
ரொம்ப திக்கான இந்த மாதிரி ஜக்கில் தான் நீங்கள் பண்ணணும். தின்னான பிளாஸ்டிக் இல்லைனா மெட்டல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மெட்டல் யூஸ் பண்ணால் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுங்க, அதுக்காக தான். இப்போ நல்லா இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு சோப் செய்கிறதுக்கு தேவையான ஆயில்களை நம்ம வந்து அளந்துக்கலாம். நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாங்க. கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர், மேங்கோ பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பாம் ஆயில், அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், உறையிற எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய்கள் தான் அதை வந்து நிறைய யூஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் 500 கிராம் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், கரெக்டாக வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. கூட ஒரு 2-3 கிராம் ஆயில் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாதுங்க, சாஃப்டாக இருக்கும் இன்னும் சோப் ஆயிலில். அதுக்காக ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 10 கிராம் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து நான் அளந்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கரெக்டாக நான் 400 கிராம் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4 கிராம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அது பரவாயில்ல, உங்களுக்கு சூப்பர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பியூர் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய்னா கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் 100 கிராம் எடுத்துக்கிறேன். நான் இதை வந்து பேசிக்கான சோப்பாக இப்போ பண்ணுறேங்க. இதில் நான் வந்து பெருசாக எந்த வித்தியாசமான எண்ணெய்கள் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், மொத்தமாகவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட எண்ணெய்கள் வருது. இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா லை, அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம லையை எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி இருக்கணும். முதல்ல நல்லா சூடாக இருந்துச்சு இல்லையா, அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம ஆற வச்சிடணும் அதை. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயிலில் கலக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் லையை மட்டும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து க்ளவ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குதுங்க. ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய பேர் இப்போ செல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஈஸியாக அமேசானில் கூட வாங்கலாம், இதோட பொருட்கள் எல்லாமே. இப்போ நான் வந்து பொறுமையாக இந்த லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக ஆட் பண்ண அது கலர் மாறிக்கிட்டே வருது பார்த்திங்களா. பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து லையை தான் எண்ணெயில் யூஸ் பண்ணணும். பொறுமையாக கிண்டிகிட்டே வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெயும் தண்ணியும் கலந்த உடனேவே ஒரு ரியாக்ஷன் வரும். கொஞ்சம் கலர் மாதிரி நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நான் நல்லா கலந்துருக்கேன். இப்போ நான் வந்து 2 கலரில் சோப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதால ரெண்டையும் வந்து தனித்தனியாக நான் பிரிச்சுக்கிறேன். நம்ம கலக்கின மொத்த காம்பினேஷனை நான் 2ஆக வந்து பிரிச்சிருக்கேன், 2 மக்லேயும். இப்போ ஒரு மக்கில் வந்து நான் வந்து ஹேண்ட் பீட்டரை வச்சு ஃபஸ்ட்டு நான் பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து இப்போ தண்ணி வடிவத்திலே தான் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக்கிறதுக்கு இதை நல்லா கலக்க வேண்டியிருக்கும். கையில் கலக்குனிங்கன்னா ரொம்ப நேரம் கலக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை ஆகும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் திக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கலராக சோப் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வந்து ரொம்ப திக்காக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, அதனால் நான் வந்து க்ளே அந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சோப்புக்கு சென்ட் ஆட் பண்ண போகிறேன். சென்ட் ஆட் பண்ணால் தான் உங்கள் சோப் வந்து கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். சென்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து நீங்கள் என்னென்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஜாஸ்மின் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லிகை மணம் வந்து நல்லாவே வருது. எவ்வளோ உங்களுக்கு மணமாக வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சோப்பில் அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் இயற்கையாகவே எப்படி அதை கலர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் க்ளே எடுத்திருக்கேன். இதுவே இப்போ நம்ம வந்து இந்த சோப் வந்து ரெட் கலரில் மாறுறதுக்கும் நல்லது. சருமமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் க்ளே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சோப்பும் நல்லா வந்து உங்களுக்கு கட்டியாக வரும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோப்பு எப்படி வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி க்ரீன் க்ளே, ஒயிட் க்ளே எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கன்னா ஒரு மக்கில் இருக்கிறத ஃபுல்லாகவே நான் வந்து ரெட் க்ளே போட்டு ஜாஸ்மின் சென்ட் போட்டு நல்லா ஃபுல்லாகவே அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இருக்க அது திக்காகிக்கிட்டே இருக்குது. திக்காகிக்கிட்டே இருக்கிற போது ஸ்டேஜை வந்து நம்ம ட்ரேஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக தோசை மாவு பதத்துக்கு வரும்போது நம்ம இதை வந்து எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஹேண்ட்மேட் சோப்பில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. முக்கியமாக இயற்கையான ஒரு விஷயம். நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இதை வந்து பண்ணுறீங்க. இன்னொன்று, இது வந்து யூஸ் பண்ணும்போது சருமத்துக்கு வறட்சி ரொம்ப இருக்காது. எண்ணெய்களால் ஆன சோப் அப்படிங்கிறதால குளிக்கும் போதே உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும். நம்ம சோப் நார்மல் சோப்புக்கும் இந்த சோப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் 2வது மக்கில் இருக்கிறத வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இதை வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதில் நான் சென்ட்டு இப்போ போட்டேன். எல்லோ கலர் வந்து இது சோப்புக்காகவே பண்ணுற கலருங்க. இது ரொம்ப நான் ஆட் பண்ணல, லேஸாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரேஸ் வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம அடித்து முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மோல்டில் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பொறுமையாக வந்து நீங்கள் டிசைன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயராக ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றலாம். நான் வந்து இப்போ ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், அந்த லேயருக்கு மேலே இதை வந்து நடுவில் ஊற்றிட்டு திரும்பி ஒரு லேயர் ஃபுல்லாகவே நான் வந்து ரெட் கலர் ஊற்றுறேன். இதை வந்து இவ்வளோ திக்காக பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரேஸ்லேயே வச்சு நம்ம டிசைன்ஸ் நிறையா பண்ணுவாங்க. நான் ரொம்ப கலர்ஸ் வந்து சோப் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இயற்கையாக எந்த அளவுக்கு நம்ம கலர் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே நிறச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து 1 கிலோ மோல்டுங்க. இது நம்ம பண்ணுற சோப் வந்து இப்போ 1.5 கிலோ கிட்ட வருது அப்படிங்கிறதால நான் இன்னொரு மோல்டு எடுத்து அதில் வந்து இதெல்லாம் நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மோல்டு வந்து இன்னும் ஈஸிங்க. டக்குன்னு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஈஸியாக காயும். உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த பெரிய மோல்டில் வந்து நம்மளுக்கு காயும் சோப்பு. இந்த மாதிரி இதில் நம்ம அரை நாள்லேயே வந்து சோப் நல்லா வெளியே வந்துடும். இன்னொன்று, சோப்போட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் இந்த மோல்டு எல்லாமே நம்மளுக்கு அமேசான் அப்படிங்கிறதுலே கிடைக்குதுங்க. இப்போ பாருங்கள், மிச்சத்தை நான் வந்து இதில் ஃபுல்லாகவே பரப்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இது நம்ம செய்யறதுக்கு. செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 மாதத்துக்கான சோப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சோப்பை தான் விரும்புவீங்க. இப்போ இந்த சோப் வந்து நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா காயணுங்க. காயணும் அப்படின்னா நம்ம இந்த மோல்டை விட்டு அதை வெளியே எடுக்கிறோம். கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகிடும்.
இது நல்லா மோல்டை விட்டு தானாக வெளியே வரும்போது தான் நம்ம இதை எடுக்கணும். அது வரைக்கும் இது நல்லாவே காயணும். கிட்டத்தட்ட சென்னை கிளைமேட்டுக்கு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் என்ன கேட்டால். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து காய வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. நான் நேற்று மதியம் பண்ணேன், இன்றைக்கி காலையில் வந்து இதை எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மோல்டை வந்து செக் பண்ணுறேன், எப்படி வந்து கல்லாக இருக்கா ஹார்டாக இருக்கா அப்படின்னு. இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியே வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி மோல்டில் இது தாங்க ரொம்ப ஈஸியான வேலை, அழகாக வெளியே வந்துடும். நம்ம பெரிய மோல்டுனா கொஞ்சம் ரொம்ப வந்து டைம் எடுக்கும் காயறதுக்கும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணுற ஷேப் வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக நம்மளுக்கு சோப் கிடச்சிருச்சு அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த பெரிய சோப் எடுக்கலாம். நம்ம பொறுமையாக கீழே வரைக்கும் காஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். கீழே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் அதை வந்து காய விட்டுறணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த சோப் வந்து கோல்டு ப்ராசஸ் சோப் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த சோப் வந்து நம்ம இப்போ செஞ்சிட்டோம் இல்லையா, இதை வந்து உடனே யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் காரத்தன்மை வந்து இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 மாதம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் காயணும். எங்கேயாவது ஒரு ஷெல்ஃப் ஓரத்தில் நீங்கள் அப்படியே பரப்பி வச்சுடுங்க. 1 மாதம் கிட்டத்தட்ட காஞ்சிருச்சுன்னா இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடிங்க. உடனே யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். உடனே யூஸ் பண்ணக்கூடாது. 1 மாதம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் க்யூரிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிற சோப்பில் வந்து நம்ம இந்த சோப்பை வந்து கொட்டுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வேக வச்சுருவாங்க. அதாவது டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா வேக வைப்பாங்க. அந்த சோப்பை நீங்கள் உடனே யூஸ் பண்ணலாம், எந்த காரத்தன்மையும் இருக்காது நம்ம அதை வந்து வேக வச்சிட்டதால. பட் அந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் டபுள் பாய்லர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம ஆனால் 1 மாதம் வந்து இந்த சோப்பை நல்லா காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 19-18 கட்டிங்ஸ் வந்து சோப் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு ஹேண்ட்மேட் சோப் வந்து ஈஸியாக வீட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு. இதை வந்து இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சு 1 மாதம் இதை நல்லா க்யூர் பண்ணால் தான் நான் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ங்க. இது வந்து நம்ம கரெக்டான அளவில் கரெக்டான இதில் வந்து பண்ணோன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நீங்கள் ஈஸியாக வீட்டிலேயே சோப் தயாரிக்கலாம். வீடியோ எண்டில் இதோட நான் அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து இந்த சோப்பை தயாரிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.